நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். நான் செய்ய போகிறது இறால் ஃப்ரைட் ரைஸ். இது வந்து ரொம்ப சுலபமாக பண்ணலாம். இதை இறால் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு, அதாவது மிளகாய்த்தூள் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறம் கேரட், பீன்ஸ், குடமிளகா, அது இல்லாமல் ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டு நம்ம செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இறால் ஃப்ரைட் ரைஸுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, ஒரு கைப்பிடி கேரட், ஒரு கைப்பிடி பீன்ஸ், 2 பச்சை மிளகாய். இது ஆப்ஷனல் தான், இல்லைன்னா தேவையில்லை. கொஞ்சமாக மிளகாத்தூள், அதாவது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இருந்தாலே போதும். மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன், ஒரு கைப்பிடி ஸ்ப்ரிங் ஆனியன், அதாவது வெங்காயத்தாள், குடமிளகாய், ஒரு குடமிளகாயில் நம்ம பாதி எடுத்துக்கலாம், 1/2 டீஸ்பூன் இஞ்சி, 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு. இதை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிட்டு செய்ய போகிறோம். இதுக்கு வந்து பாசுமதி ரைஸ் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அது ஆல்ரெடி நான் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். நான் 200 கிராம்ஸ் பாசுமதி அரிசியை வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதாவது இது வேக வைக்கிற பதம் வந்து தெரிலனா, ஆல்ரெடி வந்து பாசுமதி ஸ்டீமிங் ரைஸுங்கிற அதாவது லிங்க் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இறால் வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணணும். அதுக்கு என்னென்ன மசாலா ஆட் பண்ணணுங்கிறதையும் நான் சொல்கிறேன். இதுக்கு வந்து சின்ன சின்ன இறால் தான் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும். பொடி இறால் இருந்தால் தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது மசால் இறங்கி நல்லாயிருக்கும். இந்த பொடி இறாவே எடுத்துக்கலாம். நம்ம 2 டேபிள் ஸ்பூன் மைதா, கார்ன்ஃப்ளவர் மாவு 1 டீஸ்பூன், மிளகுத்தூள், மிளகாய்த்தூள், இது வந்து நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணாலே போதும். அதாவது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக நம்ம தண்ணி தெளித்து விட்டுக்கலாம். இதுக்கு தண்ணி ஊற்றக்கூடாது, அதாவது லைட்டாக நம்ம ஸ்ப்ரிங்கிள் தான் பண்ணி விடணும். இது ஒரு 10 மினிட்ஸ் வந்து நம்ம ஊற வச்சுட்டு நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். இது கலர் வராததுக்கு காரணம் என்னன்னா, நான் வந்து கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஃப்ரைட் ரைஸுக்கு வந்து ரொம்ப நம்ம மிளகாத்தூள் போட வேண்டியதில்லை, அதனால கொஞ்சமாக தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கலர் வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதை 10 நிமிஷம் வச்சுட்டு நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இறாலை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது சின்ன இறா தான், சிம்மில் வச்சுக்கலாம். இது நம்ம ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது சின்ன சின்ன இறாங்கிறதுனால நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்குது. இதை நல்லா இந்த மாதிரி பிரித்து விட்டுருங்க. நம்ம அதுக்கப்புறம் உடுத்து விட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து ஃப்ரைட் ரைஸ் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இருக்கும், எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ணதை ஒரு பேன் வச்சுட்டேன். அதாவது இறால் வந்து பொரிச்ச எண்ணெயே வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்குது. அதையும் நான் ஆட் பண்ணிவிட்டேன். இன்னொரு டேபிள் ஸ்பூன் வந்து நான் ஆட் பண்ணுறேன் ரீஃபைண்ட் ஆயில். ஃபஸ்ட்டு இஞ்சி, பூண்டு, இது வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த இறால் ஃப்ரைட் ரைஸுக்கு வந்து அதாவது குட்டி நீங்கள் வந்து இறால் வாங்கினீங்கன்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது இந்த மாதிரி மசாலாலாம் வந்து நல்லா இறங்கியிருக்கும். அதே மாதிரி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரொம்ப பொடியராக தான். இது மாதிரி வாங்கினோன்னா நம்ம ஃப்ரைட் ரைஸ் மாதிரி பண்ணோன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ நான் செஞ்சிட்ருக்கிற சேனல் நேம் வந்து பெபிள்ஸ் தமிழ். இது இல்லாமல் நான் கோபி சுதாங்கிற ஒரு தனி சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். நீங்கள் வந்து ஒன்லி ரெசிபிஸ் மட்டும் பார்க்கணுன்னா நீங்கள் அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோவையும் நீங்கள் பார்க்கலாம். பச்சை மிளகாய் ஆப்ஷன் தான். கேரட், பீன்ஸ் இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதாவது ஃபுல்லாக வந்து ஃப்ரை பண்ணணும்னு இல்லை, ஓரளவுக்கு பாதி அளவுக்கு வெந்தாலே போதும். இதுக்கு நம்ம தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அதாவது காய்கறிகளுக்கு அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி வந்து சாதத்தில் வந்து நான் வேக வச்சு, அதாவது உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறதுனால நீங்கள் ஜாஸ்தி ஆட் பண்ண வேண்டியதில்லை. இது வந்து 1லேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா சிம்மில் வச்சுட்டு வேக வச்சுக்கலாம். அதாவது முழுசாக வேக வேண்டாம், பாதி வெந்தாலே போதும். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, 1 நிமிஷம் ஆயிடுச்சு. அடுத்து நம்ம குடமிளகாயும் ஸ்ப்ரிங் ஆனியன், இது வந்து ஒரு 30 செகண்ட் விட்டாலே போதும், ரொம்ப நேரம் தேவை இருக்காது. ஒரு சிலருக்கு வந்து எக்கு பிடிக்கணும், நீங்கள் எக்கும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இறால் மட்டும்தான் ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற இறாவையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்கும். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதே வந்து பெரிய இறாவாக இருந்ததுன்னா, அதாவது மசாலா இறங்காது, டேஸ்ட்டாகவும் இருக்காது. குட்டி இறாவாக இருந்தால் தான் இந்த ஃப்ரைட் ரைஸுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற சாதத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதே நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. மீதி இருக்கிற எல்லா சாதத்தையுமே, அதாவது 200 கிராம்ஸ் ரைஸு, இதுக்கு 1/4 கிலோ அளவுக்கு நான் இறா ஆட் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு வந்து பெப்பர் வந்து கொஞ்சமாக இருக்கிறதையும் நம்ம இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இறால் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயாச்சு. லைட்டாக நம்ம சூடு பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம்.
இது பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து ஜாஸ்தி இருக்காது. அதே மாதிரி நம்ம வந்து அஜினோமோட்டோ அது ஆட் பண்ணவே மாட்டோம். மேக்ஸிமம் வந்து அஜினோமோட்டோ அதாவது கெமிக்கல்ஸ் எதுவும் ஆட் பண்ணாமல் நம்ம இது சிம்பிளாக செய்யலாம். அதாவது சிம்மில் வச்சுட்டிங்கன்னா காய்கறிகள் எதுவுமே தீஞ்சு போகாது. ரொம்ப சுலபமாகவும் நம்ம செய்யலாம். இது வந்து குழந்தைகள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கக்கூடிய ஒரு சாதம். இது லஞ்சுக்கும் நீங்கள் கொடுத்து விடலாம். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இறால் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயாச்சு. வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். சுவையான இறால் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. நான் இறால் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இது வந்து குழந்தைங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஃப்ரைட் ரைஸ் வந்து எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.